إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال عز وجل في موضع آخر في سورة الأنفال: بسم الله الرحمن الرحيم: واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب. அனைத்து விதமான புகழும் பெருமையும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. மேலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனின் இறுதி தூதரான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவரை அடித்தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், மேலும் தாபிஈன்கள் மீதும் தாபிஈன்களின் மீதும், மேலும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட சலஃப் பெருமக்களின் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்துள்ள முஸ்லிம்களான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் உண்டாவதாக. அமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பு இன்றைய காலகட்டத்திற்கு மிக அவசியமான ஒரு தலைப்பாக இருக்கின்றது. மேலும் இந்த தலைப்பானது சொல்லக்கூடிய எனக்கு முதலில் அதிகமாகவும் மேலும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் மிக அவசியமான ஒரு தலைப்பாக தான் இருக்கின்றது. அது என்னவென்றால், இறுதி காலத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், சோதனைகளும் அதற்கான தீர்வுகளை குறித்து தான் இன்ஷா அல்லாஹ் ஓரிரு விஷயங்கள் நாம் இந்த ஜும்மா உரையில தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்கள் முன்னால் ஒரு இறைவசனம் ஓதப்பட்டது. சூரத்துல் அன்ஃபாலுடைய வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான்: வத்தகு ஃபித்னத்தல் லா துஸீபன்ன அல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. மக்களே, நீங்கள் ஃபித்னாவிற்கு பயந்து கொள்ளுங்கள், சோதனைக்கு பயந்து கொள்ளுங்கள். லா துஸீபன்ன அல்லதீன ஸலமூ மின்கும். எப்படிப்பட்ட அது சோதனை என்றால், அது உங்களில் இருக்கக்கூடிய கெட்டவர்களையும்
கொடுமைக்காரர்களையும் மட்டும் அது அடையாது, மாறாக உங்களில் அனைவருக்கும் அந்த சோதனை அடையும். வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கடுமையாக பிடிக்கக்கூடியவனாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இறைவசனத்தில் சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இறைவசனத்தின் மூலம் நாம் என்னெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், 2 விஷயம் நமக்கு தெள்ள தெளிவாக புரியுது. என்ன 2 விஷயம்? முதல் விஷயம், ஃபித்னாவிற்கு பயந்திக் கொள்ள வேண்டும், அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஃபித்னா வருவதற்கு முன்பாக, அதாவது இறுதி நாள் கயாமத் நாளுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃபித்னாக்கள் வரும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. அந்த ஃபித்னாவை குறித்து ஒவ்வொரு முஸ்லீமும் அவனுடைய உள்ளத்துல பயத்தை ஃபர்ஸ்ட் விதைக்கணும். பயம், அவனுக்குள்ள ஒரு பயம் வரணும். அவனுடைய உள்ளத்தில் அந்த ஃபித்னாவுடைய காரணமாக ஒரு விதமான அச்சம் ஏற்பட வேண்டும். மாறாக இந்த சோதனையானது உங்களில் பாவம் செய்தவர்களை மட்டும் அது அடையாது, மாறாக உங்களில் இருக்கக்கூடிய நல்லவர்களையும் இந்த சோதனை அடையும். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இது எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளை குறித்து முன்னெச்சரிக்கை செய்யும் போது, முன்னறிவிப்பு செய்யும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், وَإِنَّ أُمَّتَكُمْ هَذِهِ جُعِلَتْ أَعْفِيَتُهَا فِي أَوَّلِهَا. சஹாபாக்களை நோக்கி அல்லாஹுடைய தூதர் கூறினார், சஹாபாக்களே, நிச்சயமாக இந்த உம்மத்துடைய நன்மை, இந்த உம்மத்துடைய ஆஃபியத், இந்த உம்மத்துடைய சிறப்பு, இந்த உம்மத்துடைய முதல் ஜெனரேஷன்ல, அதாவது இந்த உம்மத்துடைய முதல் சந்ததியில இருக்கு. وَأَنَّ آخِرٌ يُصِيبُ أُمُورٌ تُنْكِرُونَهَا. பிறகு இந்த உம்மத்துடைய ஏற்படக்கூடிய அழிவும், இந்த உம்மத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களும் சோதனைகளும் இந்த உம்மத்தில் வரக்கூடிய இறுதியான சந்ததிகளுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் கூறினார்கள், அந்த சோதனையின் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒரு முஃமின் அவனுடைய சிந்தனை இருக்கும். ஒரு முஃமின் அந்த சோதனையோடு அந்த நேரத்தில் அவன் யோசிப்பான், ஹாதிஹி முஹ்லிகதி, இதுதான் என்னுடைய அழிவு நேரம். எப்படி? ஒரு ஃபித்னாவுடைய காலகட்டத்தில் வாழக்கூடிய முஸ்லிம், ஒரு முஃமின், அவனுடைய சிந்தனை அவன் எப்படி யோசிப்பான் அப்படின்னு சொன்னா, ஹாதிஹி முஹ்லிகதி, இது என்னுடைய அழிவு நேரம் விட்டது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, சும்ம தஜீஉ ஃபிதனுன், பிறகு அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சோதனை வரும். யுரக்கிகு பஅதுஹா பஅதா, எப்படிப்பட்ட சோதனை என்றால், ஒரு சோதனையானது பிறகு வரக்கூடிய சோதனையை சிறிதாக்கிவிடும். அதாவது காலம் மாற மாற சோதனைகளுடைய அதிகரிப்பானது, ஃபித்னாவானது அதிகரித்து கொண்டே இருக்கும். ஒரு முஃமின் யோசிப்பான், ஹாதிஹி முஹ்லிகதி, ஹாதிஹி முஹ்லிகதி, இதுதான் அழிவு காலம், இதுதான் அழிவு காலம். ஆனால் அது கிடையாது, இன்னும் அதற்கு பிறகு வரக்கூடிய காலம் இதைவிட மோசமானது. இதற்கு பிறகு வரக்கூடிய காலம் இதைவிட அழிவிற்குரியதாக இருக்கின்றது. ஒரு முஃமினுடைய சிந்தனை இப்படி இருக்கும். மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே, முதல்ல ஃபித்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணுமா இல்லையா? ஃபித்னா அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபித்னாவுடைய அர்த்தம் தான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த விஷயம் ஒரு முஃமினுடைய ஈமானையும் அவனுடைய அகீதாவையும் கொள்கையும் சீரழிக்க கூடியதாக இருக்கின்றதோ அது எல்லாமே ஃபித்னா தான். அது எல்லாமே என்னது? ஃபித்னா தான். அப்போ ஷரியத் இந்த ஃபித்னா எப்படி இறுதி காலகட்டத்தில் வரும் என்று சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை குறித்து அதனை விளக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, 3 விஷயங்களை குறித்து.
ஒப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் எதனை கொண்டு இந்த ஃபித்னாவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிடுறாங்கன்னா, இரவுடைய ஒரு பகுதி, அதாவது இரவுடைய மிக மிக அதாவது இரவு 3 பங்கா பிரிங்க. முதல் பங்கு அந்த அளவுக்கு இருட்டாக இருக்காது. நடுவில் இருக்கக்கூடிய பங்கு மிக இருட்டானதாக இருக்கும். இப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக இருட்டை கொண்டு இந்த ஃபித்னாவை கம்பேர் செய்கிறாங்க. எப்படி? ஒரு ஹதீஸ்ல வருது, عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم. எப்படி? நீங்க அமல்கள்ல நல்ல செயல்ல முந்திக் கொள்ளுங்கள். எது வருவதற்கு முன்பாக? ஃபித்னாக்கள் வருவதற்கு முன்பாக. அது இரவுடைய ஒரு பங்கு மாதிரி அதனுடைய தோற்றமானது இருக்கும். இரவுடைய ஒரு பங்கு எவ்வாறு மிக இருட்டாக இருக்கின்றதோ, அந்த இருட்டில் உலகம் எல்லாமே இருண்டி போய் விடுகிறதோ, அதே போல் அந்த ஃபித்னா வந்தால் இந்த உலக மக்கள் யாரும் தப்ப முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபித்னாவை முதலில் இரவுடைய ஒரு பங்குல ஒப்பிடுறாங்க. இரண்டாவது ஹதீஸ்ல நம்ம பார்க்கும்போது ஃபித்னாக்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருந்து எப்படி மழை நீர் கொட்டுகிறதோ அதன் கூட ஒப்பிடுறாங்க. கமவாகிஉல் கதர் ஹதீஸ்ல வருது, ஃபித்னாக்களை நான் பார்க்கின்றேன், வரக்கூடிய காலத்தில் ஃபித்னாக்கள் இறங்கி கொண்டு இருக்கின்றது, உங்களுடைய வீட்டிற்குள் இறங்கி கொண்டு இருக்கிறதை என்னுடைய கண்ணால் நான் பார்க்கின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு மத்தியில ஒரு மதீனால உயரமான ஒரு இடம் இருக்கும். அந்த உயரமான இடத்துல நின்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி அரல் ஃபிதன் அன்சுலு மினஸ் ஸமாஇ கமவாகிஇல் கதர். நான் ஃபித்னாக்கள் இறங்குவதை என்னுடைய கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அது மழை நீரை போல இறங்கி கொண்டு இருக்கின்றது உங்களுடைய வீடுகளில் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூணாவது எதனை கொண்டு ஷரியத் இந்த ஃபித்னாவை ஒப்பிடுகிறது என்றால், பாயை கொண்டு. நம்ம அமர்ந்திருக்கிறோம் அல்லவா, இந்த பாய், இதனை கொண்டு ஒப்பிடுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஅரதுல் ஃபிதன் அலல் குலூபி கல் ஹஸீர் ஊதன் ஊதா. ஃபித்னாக்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை எப்படி அடையும், எப்படி தாக்கும் என்றால், எப்படி ஒரு பாயில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிணைப்பு நீங்கள் இழுத்தால் அந்த பாயோடைய அனைத்து பிணைப்பும் ஒன்றன் பின் ஒன்றாக இழுத்து கொண்டு வெளியே வந்து விடுமோ, அப்படி ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இந்த ஃபித்னா ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக அடையும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ என்ன? ஹத்த அலல் குலூபி, அதாவது இந்த ஃபித்னாக்கள் உள்ளத்தில் அடையும் போது, நுகித ஃபீஹி நுக்ததன் சௌதா, ஒரு கருப்பான ஒரு புள்ளியானது அந்த மனிதனுடைய உள்ளத்துல விழும். கருப்பான டாட், ஃபர்ஸ்ட் ஒரு டாட் தான் விழும். அதற்கு பிறகு ஃபித்னாக்கள் அடைய அடைய அவனுடைய உள்ளம் ஃபுல்லாவே எப்படி ஆயிடும் சொல்லி சொன்னா, கருப்பாக மாறிவிடும், கருநிறத்தில் மாறிவிடும். பிறகு எந்த நஃப்ஸ், எந்த உள்ளம் அந்த ஃபித்னாக்களை ஒதுக்குகிறதோ, ஈமானின் பக்கம் விரைந்து செல்கிறதோ, அந்த உள்ளத்துல அந்த ஃபித்னா படியாது. பிறகு அந்த உள்ளத்தில் வெண்மையான ஒரு நிறம் வரும். எதுவரை என்றால் அவனுடைய உள்ளம் வெண்மையாக மாறிவிடும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபித்னாக்கள் உள்ளத்துல அடைய அடைய மனிதனுடைய நிலைமை எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கல் கூசி முஜஹிய, அவனுடைய உள்ளமானது ஒரு டம்ளாரை போல. அந்த டம்ளாரை நீங்க கவிழ்த்தி வச்சா அதுல தண்ணி போட முடியுமா, உள்ள ஏதாவது போட முடியுமான்னு கேட்டா போட முடியாது. அந்த டம்ளரை நேர வச்சாதான் என்ன பண்ண முடியும்,
தண்ணியை வந்து உள்ள செலுத்த முடியும், ஊற்ற முடியும். அப்போ அவனுடைய உள்ளம் எப்படின்னா கவிழ்த்து வைத்த டம்ளாரை போன்று அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பேர் செய்கிறாங்க, ஒப்பிடுறாங்க. அதுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் எப்படி போகாதோ அதே போல் எந்த நல்ல விஷயமும் அந்த உள்ளத்தை அடையாது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவிற்கு இந்த ஃபித்னாவுடைய ஆபத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எந்தெந்த ஃபித்னாலாம் ஷரியத் வந்து சொல்லுது, அது ஒரு மிகப்பெரிய பட்டியல் இருக்கின்றது. ஒரு இரு விஷயங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், இந்த ஃபித்னாவில் இருக்கக்கூடிய விஷயம், ஈமானை பாதிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு விஷயம் என்னவென்றால், மனிதன் இறுதி காலம் நெருங்கும் பொழுது அவனிடத்திலிருந்து அமானிதம் அழிந்துவிடும். இது கூட ஹதீஸின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் தோன்றாது. எதுவரை என்றால், எப்பொழுது ஒரு பகுதியில் மனிதர்கள் தேட ஆரம்பித்து விடுவார்கள் ஒரு அமானிதமான ஒரு மனிதனை. அவங்க வந்து சொல்லுவாங்க, ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, ஒரு மனிதன் சொல்லுவான், ஒரு இடத்துல தூரமான ஒரு இடத்துல ஒரே ஒரு அமானிதமான ஒரு நபர் இருக்கிறாரு, அவரை போய் சந்திங்க. அதாவது அமானிதத்தை வந்து ரொம்ப ரொம்ப அமானிதமே இருக்காது, ரொம்ப சொற்பமாக மாறிவிடும். மறுமை நாள் கிட்ட வரும்போது யாரையும் நம்பவே முடியாது, யாரையும் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. ஏதோ 100ல் ஒருத்தவர் தான் வந்து அமானிதத்தை பேணக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார். அப்படி இருந்தா தெரிந்து கொள்ளுங்கள், மறுமை நாள் மிக அருகாமையில் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய காலத்தினுடைய நிலைமையும் இதே போன்றுதான் இருக்கின்றது. யாரையும் என்ன செய்ய முடியலன்னா நம்ப முடியல. நம்பி ஒரு தொகையை கொடுக்க முடிகின்றதா என்று கேட்டால் கிடையாது. யாரும் நம்பி கடனும் கொடுக்க மாட்டாங்க, மாறாக என்ன செய்யறாங்க, வட்டி அதிகமாகி விட்டது. நம்ம கண்கூடா பார்க்குறோமா இல்லையா? இந்த விஷயம்தான். மேலாக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு முக்கியமான ஃபித்னா, குறிப்பாக வாலிபர்கள் அவர்களை தாக்கக்கூடிய ஒரு ஃபித்னா, அனைத்து தரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் தாக்கக்கூடிய ஃபித்னா இந்த பெண்களுடைய ஃபித்னா. அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னத்துல் லிர்ரிஜாலி மினன் நிஸா, நான் ஆண்களுக்கு பெண்களை விட ஆபத்தான ஒரு, அதாவது பெண்களை விட ஈமானை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் விட்டு செல்லவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவுக்கு பெண்கள் உடைய பின்னாடி ஒரு மனிதன் அவனுடைய சிந்தனை மாற்றிக்கொண்டான் என்று சொன்னால் முற்றிலுமாக அவனுடைய ஈமான் சீர்குலைந்து விடுகின்றது. அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் அந்த அளவுக்கு கண்டித்து சொன்னார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னத அதர்ரு அலர் ரிஜாலி மினன் நிஸா, நான் ஆண்களுக்கு பெண்களை காட்டிலும் ஒரு ஆபத்தான ஒரு ஃபித்னாவை, ஒரு சோதனையை நான் விட்டு செல்லவில்லை. உங்களுடைய ஈமான் சீர்குலைந்து விடும். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய ஈமானை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த நிலைமையில? அதாவது அதற்குரிய சொல்யூஷன், அதற்குரிய தீர்வும் இஸ்லாம் நமக்கு சொல்லுது. அதற்குரிய தீர்வும் இஸ்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவது சொல்லக்கூடிய ஃபித்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், துஆத்துன், அதாவது அழைப்பாளர்கள். என்ன அழைப்பாளர்கள்? நரகத்தில் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் அதிகமாயிடுவாங்க. மறுமை நாள் நெருங்கும் பொழுது அழைப்பாளர்கள் அதிகமாகி விடுவார்கள். நரகத்தில் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள், அவர்களுக்கு மார்க்கமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்க, மார்க்கத்தை எடுத்துரைப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
வயன்குசுல் இல்ம், மறுமை நாள் நெருங்கும் போது கல்வி குறைந்துவிடும், கல்வி குறைந்துவிடும். வயக்சுருல் ஜஹல், அறியாமை மூடத்தனம் அதிகமாகிவிடும். இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹுடைய தூதர் சொல்லும் போது, எப்படி இல்ம் குறையும், எப்படி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலிருந்து இந்த கல்வியை எடுப்பான், மார்க்க கல்வியை எடுப்பான் என்றால், இன்னல்லாஹ லா யன்தஸிஉல் இல்ம் லா யக்பிதுல் இல்ம் யன்தஸிஉஹு மினன் நாஸ். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்க கல்வியை மனிதர்களிடமிருந்து பிடுங்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதர்களிடமிருந்து பிடுங்க மாட்டான், இழுக்க மாட்டான். மாறாக அன்னல்லாஹ யக்பிதுல் இல்ம் பிகப்தில் உலமா, அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடிய உலமாக்களை அவர்களுடைய உயிரை பறிப்பதின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் கல்வியை எடுத்து விடுவான் மறுமை நாள் அருகாமையில. பிறகு என்ன நடக்கும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வஅன்னன் நாஸ் யஸ்அலுல் ஜுஹலா, மக்கள் மூடர்களை கேள்வி கேட்க ஆரம்பித்துருவாங்க. கேள்வி, மார்க்கத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் மூடர்களை அணுகுவார்கள். ஹும் தல்லு வ தல்லு, அவர்களும் வழி கெடுவார்கள், கேட்குறவங்களும் வழி கெடுப்பாங்க. அப்போ இந்த காலம் தோன்றும் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிச்சிட்டு போயிட்டாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நான்காவது அடிப்படையில் வரக்கூடிய ஃபித்னா, ஆபத்து என்னவென்றால், இறுதி காலகட்டத்தில் இங்கிலீஷில் மெட்டீரியலிசம் சொல்லுவாங்க. அதாவது மனிதன் எந்த அளவுக்கு காசு பணத்தை பின்னாடி அலைந்து விடுவானோ, அதாவது எப்படி அந்த காசு பணத்து பின்னாடி அலைவான் அப்படின்னு சொல்லி சொன்னால், தீன் அவனுக்கு பெரிய விஷயமா இருக்காது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, யபீஉ தீனஹு பிஅர்தின் மினத் துன்யா, மனிதன் இந்த உலகத்துடைய சின்ன ஆசைக்காக தீனை அவன் வித்திடுவான், தீனை என்ன செய்வான், விற்பனை செய்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, அனைத்து சமுதாயத்திலும் ஃபித்னா இருக்கின்றது, சோதனை இருக்கின்றது. ஓ ஃபித்னது உம்மதி அல் மால், என்னுடைய உம்மத்தினர்களுக்கு தரப்பட்ட சோதனை பொருளாதாரம், இந்த காசு தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இஸ்லாம்ல காசு பணம் சம்பாதிக்கிறதோ அல்லது நல்ல சம்பாதித்து நல்ல ஒரு முறையில் வாழ்வதோ தடை கிடையாது. மாறாக இஸ்லாம் அதனை மேன்மைப்படுத்துகிறது. எது தப்பு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது, நீங்கள் உலகத்தின் பின்னால் போயிட்டு உங்களுடைய ஆகிரத்தை மறந்துடாதீங்க. உங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கையை விட்டு நீங்க எது அழிய போகிறதோ அதன் பின்னால் உங்களுடைய நேரத்தை செலவு செய்து விட்டால் இதுதான் இஸ்லாம் கண்டுகிறது. ஒரு ஹதீஸின் மூலமாக நம்மளுக்கு தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான ஹம்முஹு அத்துன்யா, யாருடைய நோக்கம் துனியாவாக மட்டும்தான் இருக்கிறதோ, நல்லா கவனிங்க, யாருடைய நோக்கம் வெறும் இந்த உலகத்தை மட்டும்தான் நான் அடையணும், ஆகிரத் எனக்கு தேவையில்லை, மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நான் கவனம் செலுத்த மாட்டேன், இந்த உலகத்தில் நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், நல்ல இடத்துல நான் வாழ்ந்துட்டு போயிடணும், இந்த ஒரு மைண்ட் செட் இருக்காங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த மனிதர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, وَجَعَلَ فَقْرَهُ بَيْنَ عَيْنَيْهِ, இவர்களுக்கு எந்த அளவு இந்த பொருளாதாரக்கு பின்னாடி ஓடி ஓடி அவர்களுக்கு கண் முன்னால் அவர்களுடைய ஏழ்மையை நாங்கள் கொண்டு விடுவோம். இந்த உலகத்திலே எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவன் எப்படி உணர்வானா, இன்னும் போதும் என்ற மனப்பான்மையே அவனுக்கு ஏற்படாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அவன் ஏழையாக தான் இருப்பான். எவ்வளோ சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அல்லாஹ் தஆலா அவனுடைய உள்ளத்துல ஒரு சுக்கூனை போடுவானா என்று கேட்டால் கிடையாது. இன்னும் நான் தேடணும் இறுதியாக கபர்ல போயிடுவான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே,
அல்லாஹுடைய தூதர் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்னல் கின கினல் கல்ப், உண்மையாலுமே ஒரு தேவையற்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கினா கினா அரபியில் கினா அப்படின்னா, கனி அப்படின்னா பணக்காரன்னு சொல்லுவாங்க. சொகுசா இருக்கக்கூடிய, அதாவது நல்ல வெல்த்தியரான ஒரு பர்சனை கனி அப்படின்னு சொல்லி அரபியில் சொல்லுவாங்க. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, உண்மையாலுமே பணக்காரன் யாரு தெரியுமா? யாருடைய உள்ளத்துல போதும் என்ற மனப்பான்மை இருக்கின்றதோ அவன்தான் பணக்காரன். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. அவன் எவ்வளவோ கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அவனுடைய உள்ளத்துல சுக்கூன் இருக்காது. அவன் ரப்ப அவன் நினைக்கலனா, அல்லாஹ்வை அவன் மறந்தால், அல்லாஹால இந்த உலகத்திலே அவனுக்கு திருப்பி 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 வந்து அலைச்சல் கொடுத்துட்டே தான் இருப்பான். இறுதி வரை அவனுக்கு சுகூன் கிடைக்காது. எனவே தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை எப்பவுமே கேட்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட ஒரு துவா கேட்பாங்க. என்ன? அல்லாஹ், இறைவா, எனக்கு மிஸ்கீனாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு. மிஸ்கின், ஏழையான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு. மரணம் எனக்கு வந்தாலும் ஏழையான அந்த நிலையில் எனக்கு மரணத்தை கொடு. மேலும் நீ நாளை மறுமை நாளில் எழுப்புவாய் இல்ல, எல்லாரையும் நீ மறுமை நாளில் எழுப்புவ. அந்த நேரத்தில் ஏழைகளுடைய கூட்டத்தில் என்னை நீ எழுப்பு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பாங்க. ஏன்? ஏழையாக நான் வாழணும். இஸ்லாம் இப்போ எப்படி இந்த ஹதீஸை புரிஞ்சுக்கணும்? சில பேர் சொல்லுவாங்க, இப்போ மிஸ்கினாவே இருந்துட்டு போயிடலாம், ஏன் காசு பணம், ஏழையவே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். இது கிடையாது. இதனை நான் எப்படி யோசிக்கணும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த அளவுக்கு உங்களிடத்தில் இந்த காசு பணத்துடைய ஓட்டம் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உங்களுடைய நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலாவுடைய கேள்வியும் அதிகமாக இருக்கும். காசை குறித்தான கேள்வி. அல்லாஹ் சொல்றான்ல, 4 கேள்வி, அதற்கான பதில் அளிக்காத வரை உங்களுடைய பாதங்கள் நகராது. அதிலிருந்து ஒரு கேள்வி என்ன? அதிலிருந்து ஒரு கேள்வி, நீங்க எப்படி உங்களுடைய பொருளாதாரத்தை சம்பாதிச்சீங்க, எங்க செலவு செஞ்சீங்க? அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்கீனாக வாழ, மிஸ்கீனாக மரணித்து மிஸ்கீனுடைய கூட்டங்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க அல்லாஹ் கிட்ட. கண்ணியத்திற்குரியவர்களே, நேரம் போதாத காரணத்தினால் இன்னும் ஃபித்னாக்களுடைய பட்டியல் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய காலத்தில் இன்ஷா அல்லாஹ் அந்த ஃபித்னாக்களுடைய அபாயமும் பிறகு அதற்கான தீர்வும் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வதற்கான முயற்சி கண்டிப்பாக செய்வோம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் உண்மையான முஃமினாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் ثم آمين وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله، رحمني ورحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى أولى وأعز وأجل وأتم وأكبر. إن الله أعلم بما تصنعون.